ஏற்கனவே எங்கள் வீட்டில் 2 டாக் இருக்குது. அதனால் இதை வளர்க்க அனுமதிக்க மாட்டாங்க. பெண்குட்டி தான், பாவம். கால் கொஞ்சம் சரியானோடனே வெளியில் போக சொல்லலான்ட்டு இருக்கோம். பாவம். உங்களுக்கு சொல்கிறேன், வாகனத்தில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து போங்க. வாயிலாட்சிவங்களை வந்து அடித்து போட்டு போகாதீங்க. இதோட நான் 3 குட்டி அந்த மாதிரி காப்பாற்றி விட்டுருக்கேன். இதை பாருங்கள். என்னப்பா பால் வேணுமா? எனக்கு வந்தோடனே பசி போல் பால் வச்சேன், குடித்தா. பால் வேணுமா? இந்த வரேன் எடுத்துகிட்டு வரேன் எடு. இந்த பாருங்கள், இதெல்லாம் காயம், அடிபட்டு இதெல்லாம் காயம். இதா இந்த கொஞ்சம் சரியானோன்னா கொஞ்சம் வெளியில் விட்டுருவோம். அது வரைக்கும் பாவம், அதை காலை சரி பண்ணிவிட்டு இருக்கட்டமேனு கொண்டாந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் பார்த்து வண்டியில் பார்த்து ஓட்டுங்க. ரோட்டுகளில் வாயிலாட்சியங்களை அடித்து அதுகளுக்கு என்ன தெரியும், பாவம். அந்த உடனே கால் வச்சுட்டேன். இப்போ நைட் ஆகிடுச்சு. இன்னைக்கு மத்தியானமே அடிபட்டுச்சு அது. அதனால் அதை தூக்கிட்டு வந்து மருந்து போட்டு பாருங்க. மருந்து இதனோட என்ன அடிவிட்ட ஓம் அடியாக இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து வீக்கமாக இருக்கிறதுக்கு போடலாம். அதுக்குள்ளே மருந்து இது. அதைத்தான் இப்போ அது ஆனால் காலில் அடிபட்டது வந்து ஊமை அடியாக அடிச்சிருக்கு. அதனால் அந்த மருந்தை போட்டு தேய்ச்சி படுக்க வச்சுருக்கோம். கொஞ்சம் சௌரியமானவொன்னே கொண்ட வெளியில் விட்டுருவோம். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், பாலை ஊற்றி பசியில் பாவம் குடிச்சிட்ருக்கோம். ஏன்னா நான் வளர்க்க முடியாது. நானே வாடகை வீட்டில் இருக்கேன். 2 டாக் வச்சுருக்கேன்.